ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைத்து தினமும் பேச்சு பொருளாக இருப்பவர் முதல்வர் விஜய் அவர்கள். தினமும் அதிரடியான திட்டங்களை, தடாரளி அறிவிப்புகள் என அவருடைய மவுஸ் அதிகரிச்சுட்டே இருக்கு. தற்பொழுது தமிழக முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் இப்போ தமிழ்நாட்டை தாண்டி டெல்லிக்கும் ரோட்டு போட போகுது. அதாவது ரொம்ப சீக்கிரமாகவே எப்படின்னு கேட்குறீங்களா? மயிலம் தொகுதியில் ஜெயிச்ச அதிமுகவோட CV சண்முகம் அவருடைய ராஜ்யசபா எம்பியை ராஜினாமா செஞ்சிருக்காரு. அந்த ஒரு காலி இடத்துக்கு இப்போ தேர்தல் வரப்போகுது. சட்டசபையில் 108 இடங்களோட தாவேகா மெஜாரிட்டியாக இருக்கிறதுனால அந்த MP சீட்டை ஈஸியாக தாவேகாக்கு தான் கிடைக்க போகுது. அப்போ தாவேகாவோட முதல் குடர் நாடாளுமன்றத்தில் ஒழிக்க போகுது அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. ஸோ விஜய் யாரை டெல்லிக்கு அனுப்ப போறாரு அப்படின்னு கட்சி நிர்வாகிகளிடையே இப்பவே சலசலப்பு ஏற்படுத்திடுச்சு. ஒரு பக்கம் முதலமைச்சரோட தமிழ்நாட்டை கவனிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் டெல்லி அரசியலையும் தடம் பதிக்க ஆரம்பிச்சிட்டாரு நம்ம CM. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா திமுகவும் அதிமுகவும் தன்னிடம் இருக்கிற பெரும்பான்மையை வைத்து இந்த சீட்டை பறிக்க முடியாது. எனவே உறுதியாக இந்த சீட்டு தாவேகாக்கு தான் வரப்போகுது. ஆனால் முதல் எம்பியாக, அதாவது MP தேர்தலில் போட்டியிடாமலேயே மாநிலங்களவை சீட்டில் நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரே தகுதி வாய்ந்த வேட்பாளர் யார்? முதல் தாவேகா MP யார் அப்படிங்கிறது இப்போ பேச்சு பொருளாக மாறியிருக்கு. தற்பொழுது தாவேகா கட்சியினர் மட்டுமில்லாமல் தமிழக மக்களிடமும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு.